மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. எப்படியாவது வெற்றி பெற்று மக்களவையில் அமர்ந்துவிட மாட்டோமா என அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் சூழலில் நாடாளுமன்றத்திற்கு மறுபடியும் போகணுமா என நினைத்தாலே கஷ்டமாக இருக்கிறது வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட உள்ள ஒருவர் கூறியிருக்கிறார். திமுக கூட்டணியில் புதுச்சேரி தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அக்கட்சியினுடைய மாநில தலைவரும் தற்போதைய எம்பியுமான வைத்திலிங்கம் வேட்பாளராக களமிறக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சூழலில் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் கூட்டணி கட்சிகளான திமுக, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சி அலுவலகங்களுக்கு சென்று நன்றி தெரிவித்து ஆதரவளிக்க கேட்டுக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து பேசிய வைத்திலிங்கம், நாடாளுமன்றத்திற்கு மறுபடியும் போக வேண்டும் என நினைத்தாலே கஷ்டமாக இருக்கிறது என்று சலித்துக் கொண்டே அதற்கான காரணங்களையும் விவரித்தார். போன 2019 போயிட்டு பாராளுமன்றத்துல என்ன நடந்தது சொன்னா அதோட வேதனை எதுவுமே இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பாராளுமன்றத்தை நாங்க சந்திச்சுக்கோம். மறுபடியும் போகணும்னு நினைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் மோடியை எப்படியாவது அழிக்கணும்ன்றது தான் நம்ம திருப்பி போகணும்னு நினைக்கிறோம். இதுதான் உண்மை. என்ன காரணம்னா, ஜனநாயகத்தை முழுமையாக அழித்த கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தான். பேசவே விட மாட்டாங்க, செய்யவே விட மாட்டாங்க. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.